மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க தலைமை ஆசிரியரின் நூதன பிரச்சாரம். ஆந்திர மாநிலம் முலகம் பள்ளியில் அரசு தொடக்கப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் ரமேஷ் பாபு என்பவர் தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அரசு பள்ளியில் மாணவர்களை சேர்க்க வேண்டும் என தனது பைக்கில் ஒலிபெருக்கியை கட்டிக்கொண்டு பிரச்சாரம் செய்து வருகிறார். அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்த போட்டோக்களை துண்டு பிரசுரமாக அச்சடித்து குழந்தைகளின் பெற்றோர்களிடம் வழங்கி வருகிறார். தனியார் மற்றும் கார்ப்பரேட் பள்ளிகளுக்கு இணையாக அரசு பள்ளியில் பாடம் கற்பிப்பதால் தங்களது குழந்தைகளை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இவரது நூதன பிரச்சாரம் குழந்தைகளின் பெற்றோர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. மாணவரை தாக்கிய கல்லூரி பேராசிரியர் சஸ்பெண்ட். பழனி முருகன் கோவில் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் பழனியாண்டவர் கலை பண்பாட்டு கல்லூரி செயல்படுகிறது. சில நாட்களுக்கு முன் வணிகவியல் துறை கௌரவ விரிவுரையாளர் கௌதமன் வகுப்பறையில் மாணவரை தாக்கிய வீடியோ பரவியது. நாற்காலியில் மாணவனை தாக்குவது போலவும் மற்ற மாணவர்கள் அதை பார்த்து சிரிப்பதும் வீடியோவில் பதிவாகியிருந்தது. இதைத் தொடர்ந்து கௌதமனை சஸ்பெண்ட் செய்த கல்லூரி நிர்வாகத்தினர் மாணவன் தாக்கப்பட்டது குறித்து விசாரிக்கின்றனர். தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு அரசு வேலையில் முன்னுரிமை. தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகளில் முன்னுரிமை வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்து புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. முதல் வகுப்பில் பள்ளியில் சேராமல் கல்வி உரிமை சட்டம் வயதின் அடிப்படையில் 2 முதல் 8ஆம் வகுப்பு வரை நேரடியாக பள்ளியில் சேர்ந்து தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களும், பிற மாநிலங்களில் தமிழ் வழியில் படித்து பின் தமிழகத்தில் தொடர்ந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும் பணி முன்னுரிமைக்கு தகுதி உண்டு. பள்ளியில் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று, பணியில் இருந்த தலைமை ஆசிரியர்களும், உயர்கல்வியில் தொழிற்பயிற்சி நிலையம், கல்லூரி பல்கலையின் பணியில் இருந்த முதல்வர், பதிவாளர்களின் சான்றின் அடிப்படையில் மட்டுமே முன்னுரிமை வழங்க வேண்டும். பள்ளியில் நேரடியாக 10ஆம் வகுப்பு +1 +2 தமிழ் வழியில் தேர்வெழுதி அவற்றில் தேர்ச்சி பெறாமல் தனி தேர்வராக தேர்வெழுதி தேர்ச்சி பெற்று மீண்டும் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை உண்டு. பள்ளி கல்லூரியில் இருந்து பெற்ற மாற்று சான்றிதழ், மதிப்பெண் பட்டியல் உள்ளிட்டவற்றின் உண்மைத்தன்மையை பணியாளர் தேர்வு முகமைகள், பணி நியமன அதிகாரிகள் அந்தந்த பள்ளி கல்லூரிகளின் வாயிலாக உறுதி செய்ய வேண்டும். பள்ளிகள் மூடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலரிடம், கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட பல்கலை பதிவாளரிடம் தமிழ் வழி படிப்புக்கான சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளி கல்லூரிகளில் தமிழ் பாடம் நடத்தும் ஆசிரியராக தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும். தேர்வை மட்டும் தமிழ் வழியில் எழுதி வேறு பயிற்று மொழிகளில் படித்தவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் தனி தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வெழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகியோர் இச்சலுகையை பெற இயலாது. சேட்டலைட் வாயிலாக சுங்கச்சாவடிகள் செயல்பாடு பற்றி எந்த முடிவும் எடுக்கவில்லை. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அறிவிப்பு. தற்போது சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் முறை உள்ளது. இதன்படி சுங்கச்சாவடிகளை வாகனம் கடக்கும்போது அதன் மீது ஒட்டப்பட்டுள்ள ஃபாஸ்டேக் ஸ்டிக்கர் ஸ்கேன் செய்யப்படும். பின் ஃபாஸ்டேக் கணக்கிலிருந்து கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். மே 1 முதல் சேட்டலைட் அடிப்படையில் சுங்கச்சாவடிகள் செயல்பட உள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியாகின. அதாவது ஃபாஸ்டேக் முறைக்கு பதிலாக GPS வசதியுடன் சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் நேற்று அறிக்கை வெளியிட்டது. சேட்டலைட் அடிப்படையில் சுங்கச்சாவடிகளை செயல்படுத்துவது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. வாகனங்களை தடையின்றி இயக்கவும், பயண நேரத்தை குறைக்கவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுங்கச்சாவடிகளில் தானியங்கி நம்பர் பிளேட் அங்கீகாரம் செயல்படுத்தப்படும். இது வாகனங்களின் நம்பர் பிளேட்டை விரைவில் அடையாளம் காணும். உடனே அந்த வாகனத்தின் ஃபாஸ்டேக் கணக்கில் இருந்து கட்டணம் பிடித்தம் செய்யப்படும். இதற்காக சுங்கச்சாவடிகளில் உயர் செயல்திறன் கொண்ட தானியங்கி நம்பர் பிளேட் அங்கீகார கேமராக்கள் நிறுவப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருட்டுக்கடை வரதட்சணை புகார், கணவர் ஆஜராக போலீஸ் சம்மன். இருட்டுக்கடை உரிமையாளரின் மகள் கனிஷ்கா அளித்த புகாரில் அவரது கணவர் பல்ராம் சிங் ஏப்ரல் 21 திருநெல்வேலி அனைத்து மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. திருநெல்வேலி டவுன் இருட்டுக்கடை உரிமையாளர் கவிதா சிங் மகள் கனிஷ்காவிற்கும், கோவையைச் சேர்ந்த யுவராஜ் சிங் மகன் பல்ராம் சிங்கிற்கும் பிப்ரவரி 2ஆம் தேதி திருநெல்வேலியில் திருமணம் நடந்தது. 41 நாட்கள் மட்டுமே கனிஷ்கா கோவையில் வசித்த நிலையில் கணவர் குடும்பத்தினர் வரதட்சணையாக தமது பெற்றோர் நடத்தி வரும் இருட்டுக்கடையை எழுதித்தர கேட்டதாக புகார் கூறினார். அனைத்து மகளிர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோமதி விசாரிக்கிறார். பல்ராம் சிங் ஏப்ரல் 21 போலீஸ் ஸ்டேஷனில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது.
விண்வெளி செல்லும் இந்திய வீரர். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்தை செயல்படுத்தவுள்ளது. இந்திய விமானப்படையைச் சேர்ந்த 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான பயிற்சி இந்தியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்காவில் வழங்கப்படுகிறது. ஆக்சியம் ஸ்பேஸ் நாசாவுடன் இணைந்து AX-4 என்ற விண்வெளி பயண திட்டத்தை மே மாத இறுதியில் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 4 வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் இந்திய வீரரான சுபான்ஷு சுக்லாவும் ஒருவர். இந்த திட்டத்தின் பைலட்டாக சுபான்ஷு சுக்லா செயல்படவுள்ளார். இவர்கள் 4 பேரும் அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் க்ரூ டிராகன் விண்கலம் வாயிலாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்ல உள்ளனர். அங்கு 14 நாட்கள் தங்கி ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பின் பூமிக்கு திரும்புவர். மீண்டும் கார் விபத்து, காயமின்றி தப்பிய அஜித். குட் பேட் அக்லி படத்தை முடித்துக் கொடுத்த கையோடு கார் ரேசிங்கில் அஜித்குமார் ஈடுபட்டு வருகிறார். பெல்ஜியம் ஸ்பா சர்க்கியூட்டில் இன்று நடைபெறும் ரேஸில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து 12 மணி நேரம் நடைபெறும் இந்த ரேஸில் அஜித் உட்பட 3 ஓட்டுநர்கள் மாறி மாறி காரை இயக்க உள்ளனர். 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற பயிற்சியின் போது நடிகர் அஜித் ஓட்டிய கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகியது. அஜித்திற்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. காரின் முன்பகுதி மட்டுமே சேதமடைந்ததாக அவர் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மழைநீரில் மின்சாரம் தாக்கிய சிறுவனை உயிரை பணயம் வைத்து காப்பாற்றிய இளைஞர். சென்னை அரும்பாக்கம் முத்தாட்சியம்மன் கோவில் தெருவில் வசிப்பவர் ராபர்ட். இவரின் 9 வயது மகன் தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கிறார். கடந்த 16ஆம் தேதி பள்ளி முடிந்து சிறுவன் வீட்டிற்கு நடந்து வந்து கொண்டிருந்தார். அரும்பாக்கம் மங்கள் நகர் 1வது தெருவில் தேங்கியிருந்த மழைநீரில் சென்றபோது சிறுவன் மீது மின்சாரம் தாக்கியது. தண்ணீரில் விழுந்து துடித்துக் கொண்டிருந்த சிறுவனை அந்த வழியாக பைக்கில் வந்த நபர் தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றினார். சிறிய உள்காயத்துடன் தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்ட சிறுவன் சிகிச்சைக்கு பின் நலமுடன் வீடு திரும்பினார். சம்பவம் நடந்து 4 நாட்கள் ஆகும் நிலையில் அதன் CCTV காட்சிகள் இப்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதிமுக கட்சி பொறுப்பில் இருந்து துரை வைகோ விலகல். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் மகனும் கட்சியின் முதன்மை செயலாளருமான துரை வைகோ வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை மறைமுகமாக செய்து வருகிறார் ஒருவர். நான் தலைமை கழக செயலாளர் பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகுதான் அதை சகித்துக் கொள்ள முடியாமல் 4 ஆண்டுகளாக இப்படி கட்சிக்கும் தலைமைக்கும் தீராத பெரும் பழியை சுமத்தி சுகம் காணும் ஒருவர் மத்தியில் கட்சியின் முதன்மை செயலாளர் என்று தலைமை கழக பொறுப்பில் தொடர்ந்து பணியாற்றிட என் மனம் விரும்பவில்லை. எனவே கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன். ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன். ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன். என்னால் இயக்கத்திற்கோ இயக்க தந்தைக்கோ முனை அளவு கூட சேதாரம் வந்துவிடக் கூடாது என்றுதான் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் என்று துரை வைகோ கூறியுள்ளார். வீட்டில் பாத்ரூம் சுத்தம் செய்வது போல் நடித்து 30 பவுன் நகையை தூக்கிய வட மாநில ஆசாமிகள். சென்னை திருவான்மியூர் திருவள்ளுவர் நகரில் வசிப்பவர்கள் பிரசாத், சிவசங்கரி தம்பதி. சிவசங்கரி வீட்டின் பாத்ரூமை சரி செய்ய இன்ஸ்டா பேஜ் விளம்பரத்தை பார்த்து பதிவு செய்துள்ளார். ஆட்கள் வந்த நேரம் இருவரும் வேலைக்கு சென்றுவிட பிரசாத்தின் தாயாரும் அவரது கேர் டேக்கரும் இருந்துள்ளனர். வேலையை ஆரம்பித்த 2 நபர்கள் ஆசிட் ஊற்றி சுத்தம் செய்வதால் நெடி அதிகம் வரும் என கூறி இருவரையும் வெளியே அனுப்பியுள்ளனர். இந்த நேரத்தை பயன்படுத்தி பீரோவில் இருந்த 30 சவரன் தங்க நகைகளை எடுத்து மறைத்து வைத்தனர். பிறகு வேலை முடிந்ததென கூறி அதற்கான பணத்தை பெற்றுக் கொண்டு நகையுடன் தப்பிச் சென்றுள்ளனர். திருவான்மியூர் போலீசில் சிவசங்கரி புகார் அளித்தார். திரிபுராவைச் சேர்ந்த இருவரும் அவர்கள் மாநிலத்துக்கு தப்பிச் சென்ற நிலையில் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். குஷ்புவின் எக்ஸ் தள பக்கத்தை முடக்கிய ஹேக்கர்கள். நடிகையும் பாரதிய ஜனதா நிர்வாகியுமான குஷ்புவின் எக்ஸ் பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. குஷ்பு தனது இன்ஸ்டா பக்கத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். எனது எக்ஸ் அக்கவுண்டிற்குள் நுழைய முடியவில்லை. மர்ம நபர்கள் அதை ஹேக் செய்துள்ளனர். யாரோ என் ஐடியை பயன்படுத்தி லாகின் செய்ததாக மெசேஜ் வந்தது. எனது இமெயிலில் முகவரியை ஹேக்கர்கள் மாற்றியுள்ளனர். கடந்த 9 மணி நேரத்தில் நான் எதுவும் பதிவிடவில்லை. எனது பக்கத்தில் ஏதேனும் பதிவுகள் வந்தால் தெரிவிக்கவும். இது குறித்து சைபர் கிரைமில் புகார் அளித்திருக்கிறேன். எக்ஸ் பக்கத்தை மீட்கும் முயற்சியில் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் அருகே நடந்த மீன்பிடி திருவிழா. ஆயிரக்கணக்கான மக்கள் போட்டா போட்டி.
சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மாதவராயன்பட்டி கிராமத்தில் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டி அங்குள்ள கண்மாயில் பாரம்பரிய மீன்பிடி திருவிழா நடந்தது. திருப்பத்தூர், சிங்கம்புணரி, மதுரை, கீழவளவு, கீழையூர், திண்டுக்கல், கொட்டாம்பட்டி, நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்தனர். உத்தாக்கூடை, கச்சா, பரிக்கூடை, மீன்பிடி வலைகள் மூலம் துள்ளி குதித்த மீன்களை போட்டி போட்டு பிடித்தனர். விரால், கட்லா போன்ற பெரிய பெரிய மீன்களும், கெண்டை, ஐரை, ஜிலேபி உள்ளிட்ட சிறிய மீன்களும் கிடைத்தன. பெற்றோர்கள் கண்மாய்க்குள் சென்று மீன்களை பிடித்து வர பிள்ளைகள் கரையிலிருந்து கூடையில் மீன்களை மகிழ்ச்சியோடு வாங்கினர். மதுபோதையில் கார் ஓட்டிய நடிகர் பாபி சிம்ஹாவின் டிரைவர் கைது. நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் டிரைவர் புஷ்பராஜ். இவர் மதுபோதையில் சென்னை கிண்டி பகுதியில் கார் ஓட்டி சென்றுள்ளார். கத்திப்பாரா மேம்பாலத்தில் இவரது கார் மோதி 3 பேர் காயமடைந்தனர். 6க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. இதையடுத்து புஷ்பராஜ் கைது செய்யப்பட்டார். பாபி சிம்ஹாவின் சொகுசு கார் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆலந்தூர் கோர்ட்டில் புஷ்பராஜ் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 30ஆம் தேதி வரை காவலில் வைக்க கோர்ட் உத்தரவிட்டது. காங்கோ படகு விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 148ஆக உயர்வு. மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் உள்ள மடான்குமு துறைமுகத்தில் இருந்து போலாம்பா பகுதிக்கு மோட்டார் படகில் 500க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்தனர். பண்டாகா பகுதியில் சென்றபோது படகில் தீ பற்றிக் கொண்டது. தீ விபத்தில் இருந்து தப்பிக்க பயணிகள் ஆற்றில் குதித்தனர். அப்போது படகு ஆற்றில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 148ஆக உயர்ந்துள்ளது. 100 பேர் மாயமாகியுள்ளனர். அவர்களை தேடும் பணி நடந்து வருகிறது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என மீட்புப் படையினர் கூறினர். டெல்லியில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்து 4 பேர் பலி. டெல்லியின் முஸ்தபாபாத் பகுதியில் இன்று அதிகாலை 3 மணிக்கு 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்தது. தகவல் கிடைத்ததும் அந்த இடத்துக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் தீயணைப்பு படையினரும் விரைந்தனர். இடிபாடுகளிலிருந்து 14 பேர் மீட்கப்பட்டனர். 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. 10 பேர் இடிபாடுகளில் சிக்கி இருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. முறைகேடு புகார். தென்காசி கோவிலில் ஐஐடி குழு ஆய்வு. தென்காசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் கடந்த 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்தது. கோவில் புனரமைப்பு பணியில் முறைகேடு நடந்துள்ளதாக ஹைகோர்ட் மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து ஐஐடி குழுவினர் மற்றும் வக்கீல்கள் ஆணையத்தினர் கோவில் புனரமைப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதன்படி சென்னை ஐஐடி குழுவைச் சேர்ந்த அருண் மேனன், அனு சந்தானம், வக்கீல் ஆணையத்தின் மூத்த வக்கீல் ஆனந்தவல்லி ஆகியோர் கொண்ட குழுவினர் தென்காசி கோவிலில் நேற்று ஆய்வு செய்தது. 5 மணி நேரம் இந்த ஆய்வு நடந்தது. ஆய்வு செய்த விவரங்கள் ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்யப்படும் என ஆய்வு குழுவினர் கூறினர். எம்ஜிஆர் வழியில் இபிஎஸ் சிறப்பாக ஆட்சி செய்தார். செங்கோட்டையன் திடீர் புகழாரம். அதிமுகவில் பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கும் முன்னாள் அமைச்சர் கே ஏ செங்கோட்டையனுக்கும் இடையே சில நாட்களாக பனிப்போர் நிலவி வந்தது. பழனிசாமி பெயரை சொல்வதை செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். இந்த நிலையில் அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சை கண்டித்து நேற்று அதிமுக சார்பில் கோபியில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. அப்போது பேசிய செங்கோட்டையன், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், ஜெயலலிதா சிறப்பாக ஆட்சி நடத்தினர். அந்த வழியில் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக ஆட்சி செய்தார் என தெரிவித்தார். பழனிசாமியை திடீரென செங்கோட்டையன் வானலாவ புகழ்ந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பசுமை பரப்பை அதிகரிக்க 6 நகரங்களில் மரங்கள் கணக்கெடுப்பு. தமிழகத்தில் 23% உள்ள பசுமை பரப்பை 33% உயர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக பசுமை தமிழகம் இயக்கம் 2021 துவக்கப்பட்டது. இந்த இயக்கம் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நடும் பணி நடக்கிறது. அரசு காலி இடங்கள், தனியார் நிலங்களில் மரக்கன்றுகள் நடும் பணி நடக்கிறது. இந்த நிலையில் நகரங்களில் பசுமை பரப்பளவு குறைந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருப்பூர், சேலம் ஆகிய 6 நகரங்களில் மரங்கள் கணக்கெடுப்பு பணி துவங்கப்பட உள்ளது. கணக்கெடுப்பில் தெரியவரும் விவரங்கள் அடிப்படையில் தேவையான இடங்களில் மரக்கன்றுகள் அதிகம் நடுவதற்கான பணி முடுக்கிவிடப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜவுளிக்கடை உரிமையாளர் கொலை வழக்கில் இளம்பெண் கைது. தென்காசி அருகே உள்ள கீழப்புலியூரில் ஜவுளிக்கடை நடத்தி வந்தவர் குத்தாலிங்கம். கடந்த 16ஆம் தேதி அங்குள்ள ரேஷன் கடையில் பொருள் வாங்க கியூவில் நின்றபோது மனைவி கண்முன்னே வெட்டி கொல்லப்பட்டார்.
குத்தாலிங்கம் தலையை துண்டித்த கொலையாளிகள் அதனை அருகே உள்ள காசிமேஜர்புரம் அம்மன் கோயிலில் வைத்துவிட்டு சென்றனர். காசிமேஜர்புரத்தில் கடந்த நவம்பர் மாதம் பட்டுராஜா என்பவர் கொலை செய்யப்பட்டார். அதற்கு பழிவாங்கும் வகையில் குத்தாலிங்கம் கொல்லப்பட்டது தெரிய வந்தது. கொலை தொடர்பாக காசிமேஜர்புரத்தை சேர்ந்த 4 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். நவம்பர் மாதம் கொல்லப்பட்ட பட்டுராஜாவின் மனைவி மகாதேவியையும் போலீசார் நேற்று அதிரடியாக கைது செய்தனர். 24 வயதான மகாதேவிதான் குத்தாலிங்கம் கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுத்ததாக போலீசார் கூறினர். அமெரிக்காவின் விசா ரத்து நடவடிக்கையால் பாதிக்கும் இந்திய மாணவர்கள். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் இந்தியா உள்பட பல நாடுகளின் மாணவர்கள் படிக்கின்றனர். F1 விசாக்கள் மூலம் இந்த மாணவர்கள் படித்துக் கொண்டே வேலை செய்கின்றனர். சமீபத்தில் கல்வி நிலையங்களில் ஹமாஸ் இஸ்ரேல் பிரச்சினை உட்பட பல்வேறு விவகாரங்களுக்காக போராடும் வெளிநாட்டு மாணவர்களை கணக்கெடுக்கும் பணியை அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் துவங்கியுள்ளது. இதற்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட செவிஸ் எனப்படும் மாணவர் மற்றும் பரிமாற்ற பார்வையாளர் தகவல் அமைப்பு போர்ட்டல் மூலம் 4 மாதங்களாக கண்காணிக்கப்படுகின்றனர். காசா போரில் ஹமாஸ் பாலஸ்தீனர்களை ஆதரித்தவர்கள், இஸ்ரேலை விமர்சித்தவர்கள், அதிபர் டிரம்ப் நிர்வாகத்தின் போர் முடிவுகளை விமர்சிக்கும் நபர்கள், சோஷியல் மீடியா போஸ்டுகளுக்கு லைக் செய்து பகிர்ந்து கொண்ட மாணவர்கள் கணக்கெடுக்கப்பட்டனர். இதுவரை எடுத்த கணக்கெடுப்பின்படி 327 மாணவர்களின் விசாக்கள் சமீபத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதில் 50% பேர் இந்தியர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14% பேர் சீனாவைச் சேர்ந்தவர்கள். AI தொழில்நுட்பம் மூலம் நடந்த இந்த கணக்கெடுப்பு அறிக்கையில் போராட்டத்தில் ஈடுபடாத மாணவர்களும் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு ஜனநாயக விரோத சக்திகளை நிலைக்குலைய வைத்துள்ளதாக ஸ்டாலின் கருத்து. ஜனாதிபதிக்கு கெடு விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டதை துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளதாவது: அரசியலமைப்பு சட்டத்தை நாம் ஏற்றுக்கொண்டு 75 ஆண்டுகள் கடந்துவிட்டன. மக்களாட்சியில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் அரசை நடத்த வேண்டும். அலங்கார நியமன பதவிகளில் அமர்ந்திருப்பவர்கள் அல்ல. எந்த தனிநபரும் அது எத்தகைய உயர் பொறுப்பில் இருப்பவரானாலும் அவர் சட்டத்திற்கு கட்டுப்பட்டுத்தான் நடக்க வேண்டும். இதைத்தான் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தவறான வழிமுறைகளை சரிசெய்யும் நகர்வாகும். எனவே இந்த வரவேற்கத்தக்க சீர்திருத்த நடவடிக்கை பல ஜனநாயக விரோத சக்திகளை நிலைக்குலைய வைத்துள்ளதை புரிந்து கொள்ள முடிகிறது. தற்போதைய தேவை என்பது இந்த சீர்திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்வதே என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். சபரிமலையில் புதிய பஸ்ம குளம் 6 மாதத்தில் பணி முடிக்க திட்டம். கேரள மாநிலம் சபரிமலை சன்னிதானத்தின் பின்புறம் பாரம்பரியமான பஸ்ம குளம் உள்ளது. பக்தர்கள் இந்த குளத்தில் குளித்த பின்னர் ஸ்ரீகோவிலில் அங்கப்பிரதட்சணம் செய்துவிட்டு மீண்டும் குளத்தில் குளித்து திருநீறு அணிந்து செல்வர். சபரிமலை மாஸ்டர் பிளான் படி கோவிலின் கிழக்கு பக்கத்தில் பஸ்ம குளம் அமைக்க பூமி பூஜை நடந்தது. தந்திரி கண்டரரு, ராஜிவரரு, திருவிதாங்கூர் தேவசம்போர்ட் தலைவர் பிரசாந்த் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பணியை துவங்கி வைத்தனர். இந்த பஸ்ம குளம் 13 அடி ஆழத்தில் அமைக்கப்படுகிறது. 5 அடி தண்ணீர் இருக்கும். தண்ணீரை சுத்திகரிக்க 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட சுத்திகரிப்பு இயந்திரங்கள் குளத்தின் பக்கத்தில் அமைக்கப்படுகின்றன. 6 மாதத்தில் பணியை முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி என நயினார் நாகேந்திரன் உறுதி. தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டியில் கூறியதாவது: தமிழக அரசியலில் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் சேர்ந்து செயல்பட்டால் மட்டுமே திமுக கூட்டணியை தோற்கடிக்க முடியும் என்பதால்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியால் யாருக்கும் எந்த நெருக்கடியும் இல்லை. தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் ஆட்சி அமையும் என அமித்ஷா தெளிவாகவே கூறினார். கூட்டணி அரசு அமைப்போம் என அவர் எந்த இடத்திலும் சொல்லவில்லை. ஆனால் அமித்ஷா பேசிய கருத்துக்கள் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே முரண்பாடு இருப்பதாக தகவல் பரப்பப்பட்டுள்ளது. கூட்டணி விவகாரத்தில் எங்களுக்குள் எந்த முரண்பாடும் கிடையாது என நயினார் நாகேந்திரன் கூறினார்.